இட்ஸ் Thursday மார்னிங். திஸ் இஸ் ராஜி. குட் மார்னிங் டு ஆல். என்னுடைய மார்னிங் ரொட்டீன் பார்த்திங்கன்னா, காலையில் ஒரு சின்ன ப்ரேயருக்கு எடுத்து இந்த ரோட்டில் ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக ஒரு வாக் போயிட்டு வந்துடுவேன். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் போயிட்டு வந்தாலே நல்லாயிருக்கும். வாழைத்தண்டு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு என்னுடைய மார்னிங் வேலையெல்லாம் நான் ஆரம்பிச்சிட்டேன். நேற்று நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலையெல்லாம் இருந்தது. அது போயிட்டு வந்து நான் கொண்டு போன திங்ஸ் எல்லாம் இங்கேயே வச்சுட்டு இந்த சோஃபாலேயே ரொம்ப நேரம் ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்துட்டேன். அதனால இது ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. ஸோ இதெல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சோஃபாவில் கொஞ்சம் நேரம் உட்காந்திங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கேட்டு ஃப்ரண்ட் வியூ எல்லாம் கரெக்டாக தெரியும். அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணுவேன். அடுத்து இந்த பெரிய சோஃபாவில் பார்த்திங்கன்னா நேற்று மடித்து வச்ச துணியெல்லாம் அப்படியே இருந்தது. அதனால அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சரி ஒரு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வச்சிட்ருக்கேன். நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா பெட்ரூம்லேருந்து எந்திரிச்சு வந்ததுமே டீ தான் வைப்பேன். முதல்ல அந்த ஒரு கிளாஸ் டீ குடித்தா தான் எனக்கு அடுத்த வேலையே ஓடும். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணியிருக்கேன். அதனால் டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா மட்டும்தான் டீ போட்டு குடிப்பேன். மார்னிங் எந்திரிச்சதுமே டம்ளர் நிறைய டீ குடிக்கிற பழக்கத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். இது நெல்லிக்காய் தேனில் ஊற வச்சுருக்கிறேன். இதை டெய்லி கொஞ்சம் எடுத்துக்குவேன். நாவல் பழம் கொஞ்சம் வாங்கி வச்சது மீதி இருந்தது, அதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு டீ குடித்ததும் கொஞ்சம் சுறுசுறுப்பு வந்துடுச்சு. இனி அடுத்த வேலைகள்லாம் பார்த்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். இன்றைக்கி புட்டும் கடலையும் செஞ்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.